ஹாய், ஹலோ, வணக்கம். ஹேப்பி குக்கிங். இன்னைக்கு நம்ம செய்ய போறது ஒரு சூப்பரான ஐஸ்கிரீம். இது பார்த்தீங்கன்னா, வெண்ணிலா பேஸ் கூட சொல்லலாம். இந்த ஒரு பேஸ் வச்சுட்டு நீங்க எக்கச்சக்கமான ஐஸ்கிரீம் வீட்லயே செஞ்சுடலாம். இத பிராண்டட் ஐஸ்கிரீம் கூட சொல்லலாங்க. அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். சரி வாங்க எப்படி செய்றதுன்னு பார்த்துரலாம். ஐஸ்கிரீம் செய்றதுக்கு முதல்ல ரேஷியோ ரொம்ப முக்கியங்க. அதாவது அளவு. இதுல குடுத்துருக்க அளவு கரெக்ட்டா பார்த்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு ஹெவி பாட்டம் பேன். இது 2ம் ரொம்ப அவசியங்க இந்த ஐஸ்கிரீம் செய்றதுக்கு. முதல்ல பார்த்தீங்கன்னா, காய்ச்சாத பால் தான் எடுத்திருக்கேன் 150 எம்எல். அப்புறம் சுகர் வந்து ஒரு 15 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். மில்க் பவுடர் ஒரு 50 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். திரும்பவும் சொல்றேன், இதுக்கு அளவு ரொம்ப அவசியங்க. அப்பதான் நம்மளுக்கு பெர்ஃபெக்ட்டான ஒரு ஐஸ்கிரீம் கிடைக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, 1.5 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இன்னைக்கு நான் வெயிங் ஸ்கேல்ல தான் எல்லா மெஷர்மென்ட்ஸும் எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் கப் யூஸ் பண்ணி எப்படி மெஷர்மென்ட் எடுக்கலான்ட்டு நான் சொல்லி தரேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இது நம்ப இப்ப குக் பண்ண போறோம். ஸோ, அதனால கட்டி இல்லாம பார்த்துக்கங்க. எப்படியும் இதெல்லாம் நல்லா கலந்து வரதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். ஸோ, நல்லா கட்டி இல்லாம கலந்து விட்டுக்கங்க. அப்படி இல்லன்னா நம்ம குக் பண்ணும்போது, அது நல்லா கட்டி கட்டியா மிக்ஸ் ஆகாம அப்படியே வெந்து வரும். சிலது வேகாம கூட இருக்கும். ஸோ, அதனால தான் கட்டி இல்லாம கலந்துக்கங்கன்னு சொல்றேன். உங்களோட ஐஸ்கிரீம் நல்லா டேஸ்ட்டா கடையில வாங்குற மாரி இருக்கணும்னா, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இப்ப பார்த்தீங்கன்னா, நல்லா கலந்து விட்டாச்சு. இப்ப நம்ம குக் பண்ண போறோம். நீங்க இத குக் பண்ணும்போது எப்பவுமே ஃப்ளேம் லோல தான் இருக்கணும். ஹையோ, மீடியமா வச்சிராதீங்க. அது டக்குன்னு அடி பிடிச்சிரும். அதனால தான் நான் ஹெவி பாட்டம் பேன் யூஸ் பண்ணுங்கன்னு ஃபர்ஸ்ட்டே சொன்னது. இத நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். கைவிடாம கலக்கணும். அப்படி இல்லன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும். அதே மாதிரி இது சீக்கிரமா வெந்தும் வந்துரும். பார்த்தீங்கன்னா, உடனே திக் ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷத்துலயே அது திக் ஆயிடும். நம்ம இப்படி திக் ஆச்சுன்னு விட்டுறக்கூடாது. அந்த மாவெல்லாம் சரிக்கும் வெந்து வராது. இது பார்த்தீங்கன்னா, ஒரு அல்வா பதத்துக்கு வரும். இதுல ஆயில் எல்லாம் எதுவும் யூஸ் பண்ணிற வேண்டாம். இது சைட்ஸ் எல்லாம் ஒட்டாம வரும். ஸோ, அதுதான் நம்மளுடைய கரெக்ட் பதம். அதுவரைக்கும் நம்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா, வெண்ணிலா பேஸ். இப்ப சாக்லேட் பேஸ் வேணும்னு நெனச்சீங்கன்னா, இதுல கோகோ பவுடர் ஆட் பண்ணலாம். அதோட ரேஷியோ என்ன? எப்படி ஆட் பண்ணணும்னு நான் நெக்ஸ்ட் வீடியோல காட்டுறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, கரெக்ட் பதம் வந்துருச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, 250 எம்எல் ஆஃப் விப்பிங் கிரீம் எடுத்திருக்கேன். இது வந்து அமுல் பிராண்ட் தான். இது வந்து டைரி பேஸ்ட் விப்பிங் கிரீம். நான் டைரி எடுக்க வேண்டாம். அது அந்த அளவுக்கு ஒரு ஃப்ளேவர் கிடைக்காது. டேஸ்ட்டும் கிடைக்கல. ஸோ, அதனால நான் டைரி யூஸ் பண்ணியிருக்கேன். இத நான் இப்ப நல்லா விப் பண்ண போறேன். இப்ப நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லப் போறேன். நீங்க விப்பிங் கிரீம் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அது நல்லா சில்லுன்னு இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கங்க. எப்பவுமே விப்பிங் கிரீம் விப் பண்றதுக்கு முன்னாடி நல்லா சில்லுன்னு இருந்தா தான் அது நல்லா விப் ஆகும். இல்ல நெறைய பேர் யோசிப்பீங்க, ஏன் என்னுடைய கிரீம் நல்லா விப் ஆக மாட்டேதுன்னு. இதுதான் மெயின் ரீசன். அதே மாதிரி நீங்க விப் பண்ற மெஷினும் சரி, இல்லன்னா நீங்க யூஸ் பண்ற வெசலும் கொஞ்சம் சில்லுன்னு இருந்தா நல்லாருக்கும். ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கிரீம் நல்லா விப் ஆயி வந்துடுச்சு. ஸோ, 10 மினிட்ஸ் ஆச்சு இத விப் பண்ணி எடுக்கிறதுக்கு. இப்போ ஒரு லேடல் இல்லன்னா ஒரு ஸ்பூன் வச்சுட்டு லேசா கலந்து விட்டுறலாம். கிரீம் பார்த்தீங்கன்னா, சூப்பரா வந்திருக்கு. நல்லா கிரீமியா இருக்கு. இந்த ஐஸ்கிரீம்க்கு நம்ம இப்ப கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்றோம். ஒரு 200 எம்எல் ஆஃப் கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்றேன். உங்களுக்கு சுகர் கம்மியா வேணும்னா 150 எம்எல் இல்லன்னா 100 எம்எல் எடுத்துக்கலாம். இந்த ஐஸ்கிரீம்க்கு 200 எம்எல் தான் கரெக்ட்டா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 கேஜி பேஸ். 250 எம்எல் ஆஃப் விப்பிங் கிரீம்க்கு நம்ம 1/2 கேஜி ஆஃப் பேஸ் கிடைக்கும். ஸோ, நம்ம இப்ப இத நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த டைம்ல நீங்க பவுடர் சுகர் ஆட் பண்ணலாமான்னு நெனைப்பீங்க. இந்த ஐஸ்கிரீம்க்கு பவுடர் சுகர் அவ்ளோ எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆகல. ஸோ, கண்டென்ஸ்ட் மில்க் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ, நீங்களும் அதே மாரி ஆட் பண்ணலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, வெனிலா எசன்ஸ் தான் ஆட் பண்றேன். இன்னைக்கு என்கிட்ட லிக்விட் பேஸ் தான் இருந்தது. எப்பவுமே இந்த மாதிரி கிரீமியான ஐஸ்கிரீமுக்கு ஜெல் பேஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. எந்த ஃபார்ம் ஆஃப் லிக்விட் பேஸ்டான ஐட்டமும் உங்க ஐஸ்கிரீம கிறிஸ்டலைஸ் பண்ணிடும். ஸோ, அதனால தான் லிக்விட் பேஸ்டான எந்த ஐட்டமும் ஆட் பண்ண வேணாம்னு சொல்லுவாங்க. ஸோ, நான் ஒரு 8 ட்ராப்ஸ் ஆஃப் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் இப்ப நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எசன்ஸ் எப்பவுமே சரியா மிக்ஸ் ஆகாது. ஸோ, ஒரு 2, 3 நிமிஷத்துக்குனாது நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. உங்களுடைய ஐஸ்கிரீம் கிறிஸ்டலைஸ் ஆகாம இருக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிக் குடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்க ஐஸ்கிரீமும் நல்ல கிரீமி டெக்ஸ்சரோட, சூப்பர் டேஸ்ட்டோட உங்களுக்கு கிடைக்கும். எப்பவுமே விப்பிங் கிரீம் வைட் ஓப்பனான பாத்திரத்துல விப் பண்ண வேண்டாம். உங்களுடைய கிரீம் முக்காவாசி வேஸ்ட்டா போயிடும். எல்லா இடத்துலயும் தெறிச்சிடும். ஸோ, நான் அந்த தப்பு தான் பண்ணேன். அதனால தான் இந்த டைம்ல உங்களுக்கு அத சொல்றேன்.
இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீட்டமான பாத்திரத்துல நீங்க விப் பண்றது கரெக்ட்டா இருக்கும். இப்ப 50% ஆஃப் வொர்க் எல்லாம் முடிஞ்சது. நம்மளுடைய கிரீமும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, எவ்ளோ கிரீமியா இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு நம்ப ஃபர்ஸ்ட்டு கலந்து வச்ச அந்த கார்ன் ஃப்ளவர், மில்க் பவுடர் யூஸ் பண்ணி நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண வச்சோம்ல, அதுதான் நம்ப இப்போ அதுல ஆட் பண்ண போறோம். ஸோ இந்த பேஸ்ட் பார்த்தீங்கன்னா, சூடோட நம்ம ஆட் பண்ணக்கூடாது. நல்லா ஆற விடணும். ஆற விட்டுட்டு தான் நம்ம ஆட் பண்ணணும். இல்லன்னா உங்க கிரீம் ஃபுல்லா திரிஞ்சு போயிரும். இதையும் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். இப்ப பாருங்க, நான் இப்ப ஆட் பண்ண போறேன். இதுலயும் எந்தவித ஒரு கட்டியும் இருக்கக்கூடாது. அப்படி கட்டி இருந்துச்சுன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, ஒரு பெரிய ஃபில்டர் எடுத்துக்கங்க. ஃபில்டர்ல வச்சு நீங்க இத ஃபில்டர் கூட பண்ணிக்கலாம். இது பேஸ்ட் ஃபார்ம்ல இருக்கறனால, இது ஃபில்டர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். லம்ப்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாம பாத்துக்கங்க. இதையும் நம்ம இப்ப நல்லா மிக்ஸ் பண்ண போறோம். எல்லாத்துக்குமே நீங்க பீட்டர் தான் யூஸ் பண்ணணும். இல்லன்னா சரியா மிக்ஸ் ஆகாது. லோலேருந்து மீடியம் அப்புறம் ஹையர் அந்த மாதிரி ஸ்லோ ஃபார்ம்ல நீங்க பீட் பண்ணுங்க. அப்பதான் கரெக்ட்டா மிக்ஸ் ஆகும். இந்த பேஸ்ட் ஆட் பண்ணதுலேருந்து கரெக்ட்டா ஒரு 10 மினிட்ஸ் நீங்க மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இல்லன்னா இந்த பேஸ்ட் அந்த கிரீமோட சரியா மிக்ஸ் ஆகாம உங்களுடைய ஐஸ்கிரீம ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்றது ரொம்ப முக்கியம். உங்ககிட்ட இந்த மாதிரி எலக்ட்ரிக் பீட்டர் இல்லன்னா, நீங்க விஸ்க் வச்சு கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல இதெல்லாம் இன்னும் ஈஸியான மெத்தட்ல எப்படி மிக்ஸ் பண்றதுன்னு நான் சொல்லி தரேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளுடைய வெனிலா பேஸ் ரெடிங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நான் விப்பிங் கிரீம்ல காமிச்ச கிரீமுக்கும், இப்ப நான் காட்டப் போற கிரீமுக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குன்னு நீங்களே பாருங்க. இந்த டிஃபரன்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செஞ்சு வச்சிருந்த அந்த பேஸ்ட் தான். பாருங்க எவ்ளோ திக்கா, எவ்ளோ கிரீமியா இருக்குன்னு. இதுல பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டி லம்ப்ஸ் இருக்கு. ஸோ என்னால அவாய்ட் பண்ண முடியல. நான் நெக்ஸ்ட் வீடியோல இது இல்லாம எப்படி நம்ம பண்றதுன்னு நான் காட்டுறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இதுதான் உங்களுடைய சூப்பரான வெனிலா பேஸ். எவ்ளோ கிரீமியா இருக்கு பாருங்க. கண்டிப்பா இந்த மாதிரி ஐஸ்கிரீம் நீங்க செஞ்சு பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. எவ்ளோ சில்கியா, எவ்ளோ சாட்டனா இருக்கு பாருங்க. இதுதான் இதோடைய ரியல் டெக்ஸ்சர். பிராண்டட் ஐஸ்கிரீம் டேஸ்ட்லயே தாங்க இருக்கும். ஸோ, அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ, இது பார்த்தீங்கன்னா 250 ml ஆஃப் விப்பிங் கிரீம்ல நம்ம பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 1/2 கேஜிக்கு மேல நம்மளுக்கு வெனிலா பேஸ் கிடைச்சிருக்குங்க. ஸோ, இந்த ஒரு பேஸ் வச்சுட்டு நீங்க எக்கச்சக்கமான ஐஸ்கிரீம் நீங்க ரெடி பண்ணிடலாம். நான் வர வீடியோல நான் அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா போஸ்ட் பண்ணுவேன். ஸோ, இது பார்த்தீங்கன்னா, நம்ம 8 ஹார்ஸ் கிட்ட நம்ம ஃப்ரீஸ் பண்ண போறோம். இல்லன்னா ஓவர் நைட். அது உங்க விருப்பம். ஒரு 8 ஹார்ஸ் கண்டிப்பா ஃப்ரீஸ் ஆயிருக்கணும். இப்ப பாருங்க, ஆஃப்டர் 8 ஹார்ஸ் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்மளோட ஐஸ்கிரீம் சூப்பரா ரெடி ஆயிருக்கு. நீங்களே பாருங்க. இதுதான் நம்மளோட வெனிலா பேஸ். எப்பவுமே ஃப்ரீசர்லேருந்து எடுத்த உடனே நம்ம ஸ்கூப் பண்ண முடியாது. ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு அப்புறம் ஸ்கூப் பண்ணுங்க. பாருங்க எவ்வளோ ஈஸியா வந்திருக்கு. எவ்வளோ கிரீமியா இருக்கு நீங்களே பாருங்க. இப்ப நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப கிரீமியா இருக்கு. டெக்ஸ்சர் சூப்பரா இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் செய்யணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். வீட்ல கண்டிப்பா செய்வீங்கன்னு நம்புறேன். உங்க கிட்ஸ் கண்டிப்பா ரொம்ப லவ் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஐஸ்கிரீம். நீங்க கில்ட் இல்லாம ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா, சுகர் ஃப்ரீ ஐஸ்கிரீம் கூட இருக்கு. உங்களுக்கு சுகர் ஃப்ரீ ஐஸ்கிரீம் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் போஸ்ட் பண்றேன். இந்த ஐஸ்கிரீம் நீங்க 1 வீக் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான குவான்டிட்டி எடுத்துட்டு ஃப்ரீசர்ல வச்சுடுங்க. இப்போ உங்களுக்கு தேவையான டாப்பிங்ஸும் நீங்க ஆட் பண்ணிட்டு, நீங்க உங்களுடைய ஐஸ்கிரீம என்ஜாய் பண்ணலாம். நீங்களும் நான் சொல்லிக் குடுத்த இந்த மெத்தட்ல ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா புடிக்கும். நீங்க செஞ்சு பார்த்தா தான் இது எவ்ளோ டேஸ்ட்டா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அப்புறம் கடையில இருக்கிற ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கவே மாட்டீங்க. பார்த்தீங்கன்னா, எவ்ளோ கிரீமியா இருக்கு பாருங்க. டேஸ்ட்டும் அட்டகாசமா இருந்தது. ஸோ நீங்களும் இந்த மாரி ஐஸ்கிரீம் வீட்ல செஞ்சு பாருங்க. எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.